வணக்கம். கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு அப்புறமாக இந்த யூடியூப் சேனல்ல உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாட்களுக்கு அப்புறமா ஒரு புத்தகத்தை எடுத்து படித்துக் கொண்டிருந்தேன். ஒரு கதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. யூடியூப்ல வீடியோஸ் போடக்கூடிய காலத்திற்கு பிறகாக என்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன. தற்போதைக்கு ஒரு எழுத்தாளராக இருக்கிறேன். தொடர்ந்து எழுதி வருகிறேன். தொடர்ந்து பல தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லயும் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறதுனால, யூடியூப் பக்கம் வந்து பல மாதங்கள் ஆகிறது. இன்றைக்கு படித்துக் கொண்டிருந்த இந்த புத்தகத்தின் பெயர் 100 ஸ்டோரீஸ் யூ வில் நெவர் ஃபர்காட் பை ஜே.பி. வாஸ்வானி. என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த புத்தகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின புத்தகம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புத்தகத்துல படித்த விஷயம் நான் தற்போது யோசித்துக் கொண்டிருந்த விஷயத்துக்கு ஒன்றி போனது. இப்பொழுது ஒரு புத்தகத்தை எழுதி திருத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே 2, 3 பப்ளிஷர்ஸ் கிட்ட அனுப்பியிருந்தோம். இதுவரை அந்த புத்தகம் வெளியாகவில்லை. இப்போது இருக்கக்கூடிய பப்ளிஷர் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். விரைவில் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வெளிவரும் பட்சத்துல இதுதான் என்னுடைய முதல் அச்சு பிரதியில வெளிவர போற புத்தகமாக இருக்கும். ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த புத்தகம். நிறைய தகவல்கள் அந்த புத்தகத்துல இடம்பெற்று இருக்கும். சரி, நம்ம புத்தகத்தை பத்தி நம்மளே பெய்டு ப்ரமோஷன் பண்ணதெல்லாம் போதும். ஒரு எழுத்தாளர் இருந்தார். அமெரிக்காவில் ஒரு பிரபலமான எழுத்தாளர் இருந்தார். அவருடைய புத்தகத்தை பதிப்பிப்பதற்காக பல வெளியீட்டாளர்களிடமும் சென்றார். அவருடைய புத்தகம் கடைசியில யாராலும் கண்டுகொள்ளப்படவில்லை. ஒரு நாள் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டார். இப்போ இருக்கிறது போல ஆன்லைன்ல எல்லாம் எழுத மாட்டாங்க. மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்வார்கள். கைகளால் தான் புத்தகங்களை எழுதுவாங்க. இப்ப கடந்த ஒரு 10 வருடங்களாகத்தான் பெரும்பாலான புத்தகங்களின் மேனுஸ்கிரிப்டுகள் கணினியிலேயே எழுதப்படுகின்றன. அந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். அந்த புத்தகம் வேறு எதுவும் அல்ல, த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். இன்றைக்கு ஒரு பெஸ்ட் செல்லராக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். தமிழில் கூட மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்தாளரின் பெயர் நார்மன் வின்சென்ட் பேல். த பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். குப்பை தொட்டிக்கு போன ஒரு புத்தகம் பின்னாளில் வேர்ல்டு பெஸ்ட் செல்லர். இன்னொரு புத்தகம் இருக்கிறது. ரொம்ப முயற்சி பண்ணார் அவர். ஒரு 40 தடவை அந்த புத்தகத்தை திருத்தினார். 41வது தடவை அந்த நாவல், அது ஒரு புத்தகம் கிடையாது, ஒரு கதை. அந்த கதை வந்து பதிப்பிக்கப்பட்டது. அந்த கதைக்கு பின்னாளில் நோபல் பரிசு கிடைத்தது. த ஓல்டு மேன் அண்ட் த சீ, கிழவனும் கடலும் அப்படின்னு தமிழில் இந்த புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்டது. நான் இன்னும் படிக்கவில்லை. அமேசான், கிண்டில் போன்றவற்றில் காணப்படுகிறது. எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் எழுதிய புத்தகம். ஒரே புத்தகத்தை அவர் 40 தடவைக்கு மேல் திரும்ப திரும்ப திருத்தம் செய்து வெளியிட்டிருக்கிறார். சில இடங்கள்ல பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு இந்த நிகழ்வுகள் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு கீழேயே இந்த புத்தகத்துல, அதாவது 100 ஸ்டோரிஸ் யூ வில் நெவர் ஃபர்காட்ங்கிற இந்த புத்தகத்துல ஒரு கோட் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. கன்சிடர் த போஸ்டேஜ் ஸ்டாம்ப். இட்ஸ் யூஸ்ஃபுல்னஸ் கன்சிஸ்ட் இன் த எபிலிட்டி டு ஸ்டிக் டு ஒன் திங் அன்டில் இட் கெட்ஸ் தேர். ஒரு சாதாரண போஸ்டல் ஸ்டாம்ப் எடுத்து பாருங்க. அதனுடைய விலை மதிப்பையும் கடந்து அந்த பொருள், அது ஒட்டப்பட்டிருக்கும் பொருள் சரியான இடத்தை சென்றடையும் வரை அது உடனேயே இருக்கும். அது போலதான் நம்ம செய்ய போற ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய நம்பிக்கை மிகவும் முக்கியமானது. விரைவில் ஒரு புத்தகத்தை வெளியிட போகிறேன். அதற்கான அறிவிப்பு தான் இந்த காணொளி. அதை தொடர்ந்து ஃபார்முலோன் அப்படிங்கிற ஒரு பைத்தான் லைப்ரரியையும் உருவாக்கி வருகிறேன். அது கொஞ்சம் தொழில்நுட்பம் சார்ந்தது. அதை பற்றியும் நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பல விஷயங்களையும் நான் எழுதி இருக்கிறேன். பல கட்டுரைகளை எழுதி நிறைய தளங்கள்ல வெளியிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு தமிழ் அறிவியல் எழுத்தாளர்கள் மத்தியில ஓரளவுக்கு மதிப்புமிக்க எழுத்தாளராக இருக்கிறேன். இன்னும் நிறைய எழுத வேண்டியது இருக்கிறது. இன்னும் நிறைய பதிப்பிக்க வேண்டி இருக்கிறது. இன்னும் நிறைய சமுதாயத்துக்காக செய்ய வேண்டியது இருக்கிறது. எதிர்பார்ப்பின்றி செய்ய வேண்டி இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம்.
எனக்கு ஆரம்ப விதையை போட்டு தந்தது யூடியூப்ங்கிற இந்த தளம் தான். இங்க எடிட் பண்ணி ரொம்ப நேரம் உட்கார்ந்து யோசித்து வீடியோ போடுவதற்கு நேரமில்லை. என் வீடியோக்களை பிறர் பார்த்து அதனால எனக்கு வருமானம் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வீடியோ போடுறதும் இல்லை. என்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு தளம். அதுக்கப்புறமா என்னுடைய பிளாக் போஸ்டுடைய லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். போய் பாருங்க. நிறைய கட்டுரைகள் அடிக்கடி எழுதி கொண்டிருக்கிறேன். நிறைய இயற்பியல் சார்ந்த அன்றாட அறிவியல் சார்ந்த விஷயங்கள்லாம் எழுதிட்டு இருக்கிறேன். சில புத்தகங்களை வருங்காலத்தில் மொழிபெயர்ப்பதற்கான திட்டங்களும் இருக்கிறது. அண்ட் சம்திங் ஐ ஹாவ் டு மென்ஷன், இந்த புத்தகம் த 100 ஸ்டோரிஸ் யூ வில் நெவர் ஃபர்காட் அப்படிங்கிற புத்தகத்தை நான் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். ஆனால் இந்த புத்தகம் பப்ளிஷருடைய சில பிரச்சனைகள்னால வெளிவராமல் போய்விட்டது. விரைவில் இந்த புத்தகத்தை அவர்களிடமும் பேசி தமிழில் கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமும் என்னிடம் இருக்கிறது. பார்ப்போம். திங்ஸ் வுட் கெட் பெட்டர் இன் தி ஃபியூச்சர். சரி, ஐ திங்க் ஒரு புதிய மொபைல் ஃபோன் வீடியோ குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். We will meet you in another video. Also, stay positive. Thank you.